மெட்ராஸ்லயே இருக்கிற மிகப்பெரிய பலம் வாய்ந்த அமைச்சர்னு சொல்றதா மிகப்பெரிய தாதான்னு சொல்றதா? ஏன்னா அவரை திமுக அமைச்சராவதற்கு முன்னால் வட சென்னையுடைய தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த தாதா அப்படின்னு தான் சொல்ல அறியப்பட்டது. அதுக்கப்புறம் அமைச்சர் ஆயிட்டார். அமைச்சர் ஆன பிறகு அவர் இன்னொரு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாலின் வீட்டு கிச்சனுடைய எல்லா சப்ளையையும் அவர் பார்த்துக் கொள்வதாக சொல்லப்படுகிறது. இப்ப நீங்க சொன்னது இந்த ராயபுரம் தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, வட சென்னை பக்கத்துக்கே சேகர் பாபு அவர்கள் உங்க தொகுதியை மாத்திரம் பாத்துக்கங்க, மற்றபடி நிர்வாகிகளுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க இங்க இருந்தே பண்ணுங்க, பக்கத்து தொகுதிக்கெல்லாம் வந்தா அப்படியே வட சென்னையே தோத்துருவோமான்னு ஒரு பயம் வந்துச்சு. வட சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, எங்களை ஸ்டாலின் கையை கட்டி வச்சிருக்காரு, இல்லைன்னா நாங்க பழைய திமுக ஆயிடுவோம்னு இவர் சொன்னாரு. ஆனால் ஸ்டாலினே இப்ப என்ன சொன்னாரு, 50-60களுக்கான நிலைமைக்கு போயிடுவோம். அப்ப என்ன இவங்க சைக்கிள் செயின் எடுத்து அடிக்கிறது இது பண்றதுன்னு அர்த்தத்துல சொல்றாங்களா? சோ சேகர் பாபு வெளியில இருக்காருங்கிறதே திமுக ஆட்சியில இருக்கிறதுனால தான். ஏன்னால் போன வாரம் சேகர் பாபுவுடைய மகன்கள் அலுவலகங்கள் அவங்க 2 கம்பெனி நடத்துறாங்க. அதுல அவருடைய பார்ட்னருடைய அலுவலகங்கள் வீடுகள் ரெய்டு பண்ணப்பட்டது. அந்த பார்ட்னர் யாருன்னு சொன்னார், பெரம்பூர்ல திரு விஜய் அவர்கள் ஜெயிக்க கூடும் சொல்றாங்க. திருச்சியிலையும் நல்ல டிராக்ஷன் இருந்தது. ஆனால் திருச்சியில சர்ச்சை மிரட்டி திமுக அங்க போகாம ஜெயிக்க விடாம பார்க்கணும்னு ரொம்ப ட்ரை பண்றாங்க. டிகோட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சென்னை துறைமுகம் தொகுதியில கருத்து கணிப்பு எடுக்கிறதுல இருந்தே பாத்தீங்கன்னா தாவேகா திமுகவோட ஒரு மோதல் போக்கு தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பிரச்சாரத்திலே பாத்தீங்கன்னா சினோரா அசோக் சம்பந்தப்பட்ட ஒரு உறவினர் பெண் மேடையிலே பேசும்போது எங்களை மிரட்டினாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையே வச்சாங்க. சினோரா அசோக் என்பவர் வீடியோவே வெளியிட்டிருக்காரு. இங்க நாங்க இருக்கும் போது சேகர் பாபு நேர்ல எங்களை அச்சுறுத்தல் பண்ற மாதிரி மிரட்டுறாரு, என்ன தேடி வந்தா ஒரு வக்கீல், அதாவது தாவேக்காவோட சம்பந்தப்பட்ட ஒரு வக்கீலை தேடி வராரு, எனக்கு அவங்க தான் வேணும், நீ வர வேணாம் அப்படின்ற மாதிரி மிரட்டல் விட்டுருக்கா அவர் வீடியோ எல்லாம் வெளியிட்டிருக்காரு. அங்க ஒரு மோதல் போக்கே இருந்தது அப்படின்னு. என்ன நடக்குது சார் துறைமுகம் தொகுதியில? மெட்ராஸ்லயே இருக்கிற மிகப்பெரிய பலம் வாய்ந்த அமைச்சர்னு சொல்றதா மிகப்பெரிய தாதான்னு சொல்றதா? ஏன்னா அவரை திமுக அமைச்சராவதற்கு முன்னால் வட சென்னையுடைய தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த தாதா அப்படின்னு தான் சொல்ல அறியப்பட்டது. அதுக்கப்புறம் அமைச்சர் ஆயிட்டார். அமைச்சர் ஆன பிறகு அவர் இன்னொரு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாலின் வீட்டு கிச்சனுடைய எல்லா சப்ளையையும் அவர் பார்த்து கொள்வதாக சொல்லப்படுகிறது. அதை புடிச்சுக்கிட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்து அறநிலைத்துறையை தாண்டி திருப்பி சிஎம்டிஏ டிபார்ட்மெண்ட் வாங்கி அதுலயும் பல்வேறு விஷயமான பணிகள் நடந்தது. அதுல முக்கியமான ஒண்ணுன்னு பார்த்தா பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட்ல 20 மாடி கட்டடம் அப்ரூவல் கொடுத்தாங்க. அதுல 100 கோடி அதிகாரிக்கே போச்சு. இவங்களுக்கெல்லாம் இன்னும் பல ஸ்வீட் பாக்ஸ்கள்னு சொல்லப்பட்டது. இப்ப நீங்க சொன்னது இந்த ராயபுரம் தொகுதியில பக்கத்துல ஜெயக்குமார் நிக்கிறார், அந்த பக்கம் திருவிக நகர்ல பொற்கொடி நிக்கிறாங்க. சோ ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, வட சென்னை பக்கத்துக்கே செல்வ பெருந்தகை வரக்கூடாது, இவர் நம்ம சேகர் பாபு அவர்கள் உங்க தொகுதியை மாத்திரம் பாத்துக்கங்க, மற்றபடி நிர்வாகிகளுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க இங்க இருந்தே பண்ணுங்க, பக்கத்து தொகுதிக்கெல்லாம் வந்தா ஆம்ஸ்ட்ராங் மரணம், அதோடு பொற்கொடிக்கு மீதான அனுதாபம் பிளஸ் ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கு காரணமாக முக்கியமாக கருதப்படும் திரு செல்வ பெருந்தகை சேகர் பாபுன்னு வந்ததுன்னா அப்படியே வட சென்னையே தோத்துருவோமான்னு ஒரு பயம் வந்துச்சு. வட சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கம் திருவிக நகர்ல இது பொற்கொடியுடைய வாய்ப்பு நல்லா இருக்கு. அந்த பக்கம் ஆர்கே நகர்ல தாவேக்காவை சேர்ந்த திரு மரிய வில்சனும் நல்ல ஃபைட் கொடுக்கிறார். சோ இந்த பக்கம் வந்தா ராயபுரத்தை பொறுத்த வரைக்கும் போன முறை திமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் மக்கள் எல்லாரும் போய் அங்க அண்ணன் எதுக்கும் உதவு கொள்வான்னு ஜெயக்குமாரை நாடிதான் போனாங்க. அங்கேயும் தாவேக்கா போட்டிருக்கிற வேட்பாளர் சிறுபான்மை ஓட்டு மாத்திரம் எடுத்தாலே ஜெயக்குமார் ஜெயிக்கிறார். இப்போ நீங்க சென்னையில எஸ்ஐஆர்ல அதிகமாக வாக்குகள் நீக்கப்பட்டதுல 3வது 4வது இடத்துல துறைமுகம் இருக்கு. சோ துறைமுகத்தில் இந்த முறை வாக்குகள் ரொம்ப டைட்ல தான் இருக்கு. ராயபுரம் மனோவும் ஒரு டவுன் டு எர்த் பர்சன்.
சோ அதிமுக சார்பாக ராயபுரம் மனு பிரிக்கிறார். அதாவது தாவேகா சென்னையில 16 தொகுதியில பலமாக இருந்ததுன்னு நம்ம எல்லா சேனல்களும் போய் எடுத்து அவங்க சொன்னதுல மிக முக்கியமாக எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் நல்ல கேம்பெயின் பண்ண ஒரு 6-7 தொகுதியில உங்களுக்கு துறைமுகமும் ஒண்ணு, சினோரோ அசோக் அந்த நல்ல கேண்டிடேட்டாக. ஏன்னா அது முதல்ல சின்ன தொகுதி, ஏன்னா பீச் ஸ்டேஷன் அந்த பக்கத்துல இருந்து அது சுத்தி இருக்கிற ஒரு 20 தொகுதி தான். ஸோ அதை 4 தடவை சுத்தி வந்தீங்கன்னா போதும். அதுல ஒரு 1/3 உங்களுக்கு கொஞ்சம் இஸ்லாமிய சிறுபான்மையினர் அதிகம், அதுக்கப்புறம் வட மாநில மார்வாரிகள் அந்த மாதிரிங்கிறவங்க இருக்கு. சோ இது மாதிரி இருக்கிறப்ப அந்த ஓட்டுக்கள் இந்த முறை அப்படியே ராயபுரம் மனோக்கு போச்சுன்னால் சிறுபான்மையரை இவரை பிரிச்சா நம்ம சேகர் பாபு தோத்துருவோமான்னு ஒரு பயம் வந்துருச்சு. சோ அவர் இத என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, எங்களை ஸ்டாலின் கையை கட்டி வச்சிருக்காரு, இல்லைன்னா நாங்க பழைய திமுக ஆயிடுவோம்னு இவர் சொன்னாரு. ஆனால் ஸ்டாலினே இப்ப என்ன சொன்னாரு, 50-60களுக்கான நிலைமைக்கு போயிடுவோம். அப்ப என்ன இவங்க சைக்கிள் செயின் எடுத்து அடிக்கிறது இது பண்றதுன்னு அர்த்தத்துல சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இது எல்லாமே கீழே கிரவுண்டுக்கு போக போக மக்கள் எதிர்ப்பு அலை அதிகமாயிடுச்சு. நேற்று காலையில இருந்து போலிங் பர்சன்டேஜ் நீங்க பாத்தீங்கன்னா 11 மணிக்கு உங்களுக்கு 37%, 1 மணிக்கு 57%. அதாவது காலையில வந்த ஓட்டுல, காலையில நானுமே கூட சீக்கிரம் போயிட்டேன், போனா பெரிய அளவுல இளைஞர்கள் இல்லை, வயதானவர்கள் முதியவர்களே அதிகமாக இருந்ததுன்னா அப்ப எப்பயும் ஓட்டு போடாதவன்லாம் இப்ப போய் போடுறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஆட்சி போக வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுகள் அதிகமாயிருக்கணும். இதை தாண்டி நமக்கு ஊருக்கு போய் ஓட்டு போடணும். நீங்க மதுராந்தகத்து கிட்ட வீட்டுல இருக்கீங்க, சோ இங்க இருந்து இங்க வேலை செஞ்சுட்டு ஓட்டு போட போகணும். இதுல நிறைய பேர் கன்னியாகுமரிக்கு போறவங்க இருப்பாங்க, திருநெல்வேலிக்கு போறவங்க இருப்பாங்க. நேத்து காலையில 12 மணிக்கு கூட கிளாம்பாக்கத்துல இருந்து ஊர்களுக்கு வேலூர் போறதுக்கு இதுக்கு போறதுக்கு பஸ் இல்லாம மக்கள் போராட்டம் செய்தார்கள். சோ இது திட்டமிட்டே திமுக செஞ்சுதா? ஏன்னா இங்க இருந்து ஓட்டு போட போறவெல்லாம் எதுக்கு போடுவான், திமுகக்கு எதிராகத்தான் போடுவான். சோ இவனுக்கு பஸ் இல்லைன்னா ஒரு புலம்பிட்டு போயிடுவான்னு பார்த்தாங்க. ஆனா அவங்க எல்லாரும் நினைச்சு பார்க்காத ஒண்ணு, உங்க கையில இருக்கிற மொபைல் மூலமாக எல்லாம் இன்ஸ்டாலே இதுலயும் ஏத்திட்டாங்க. இன்னும் பார்த்தா சிங்கப்பூர்ல இருந்து ஒரு சேனல்ல எக்கச்சக்கமாக இளைஞருக்கு இருக்கிறத பார்த்தா என்ன ஓட்டு போட வரீங்களான்னு சிங்கப்பூர் இதுங்கனால தமிழ் தெரிஞ்ச ஒரு இவர் கேட்கிறார். ஆமா நாங்கெல்லாம் ஓட்டு போட போறோம், யாருக்கு போடுவீங்கன்னு கேட்டா தாவேக்காங்கிறாங்க. சோ இப்ப போன முறை போட்ட ஓட்டை விட இந்த முறை அதிகமாயிருக்கு 5%, 25 லட்சம் ஓட்டு வந்திருக்கு. அது தவிர பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அமமுக எடுத்துக்கிட்டா 27 தொகுதியில 2000 ஓட்டுல தான் டிஃபரன்ஸ் வந்துச்சு. அதுல 19 சீட்ல திமுக ஜெயிச்சது. இந்த முறை அமமுக இந்த பக்கம் வந்துருச்சு. அதே மாதிரி ஸ்டாலின் நம்ம சீமான் அவர்கள் நின்ன தொகுதியில ஒரு 83 தொகுதியில வெற்றி பெற்ற வாக்குக்கும் சீமான் வாங்கின வாக்கு ஜாஸ்தி. அதுல 56 தொகுதிகள் திமுக வெற்றிக்கு காரணம். இந்த ஓட்டு எல்லாமே கொஞ்சம் மாறி போனாலே திமுக ஜெயிக்க முடியாது. சரி, திமுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, 200 ஓட்டுக்கு மேல ஜெயிக்கும், 200 சீட்டு. ஸ்டாலின் 200 சொன்னா சேகர் பாபு 234 சொன்னார். கடைசியில தப்பிப்புமா பொழைப்புமான்னு சொல்லிட்டு நக்கீரன்னு ஜூனியர் விகடனை வச்சுக்கிட்டு 120 130ன்னு கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க. என்கிட்ட 2011 நக்கீரன் கருத்து கணிப்புல திமுக ஜெயிக்கும்னு சொன்னதுல அதிமுக 210 சீட்டு ஜெயிச்சிச்சு. சோ இந்த நக்கீரன் கருத்து கணிப்பு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சோ சேகர் பாபு வெளியில இருக்காருங்கிறதே திமுக ஆட்சியில இருக்கிறதுனால்தான். ஏன்னால் ஒரு ஆம்ஸ்ட்ராங் கொலையில முக்கியமான A1 அக்யூஸ்ட் திருவேங்கடம் கொலை செய்யப்பட்டார். போலீஸால் என்கவுண்டர்ல கொல்லப்பட்டார். அவருக்கு தான் யார் பணம் கொடுத்து ஆம்ஸ்ட்ராங்க முடிக்கணும்னு சொன்னது. அந்த 8 பேரோ 13 பேர் 28 பேர் அரெஸ்ட் ஆனதுல நாகேந்திரன் என்பவர் திரு செல்வ பெருந்தகையுடைய வலதுகை அஸ்வத்தாமனுடைய அப்பா. அவருக்கும் கிட்னி ரீப்ளேஸ் பண்ணி அவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எனக்கு கிட்னி மாத்தின ஹாஸ்பிட்டல்ல எடுங்கன்னு சொன்னா இவங்க ஸ்டான்லி கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவரும் உயிரிழந்திருக்கிறார். சோ இந்த விஷயத்துல யார் எதனால் என்ற முக்கிய ஆதாரங்கள் அளிக்கப்பட்டது இதுவரைக்கும் செல்வ பெருந்தகை விசாரிக்கப்படலை. சோ இது எல்லாமே சேகர் பாபுக்கு மிகப்பெரிய சிக்கல். இதை தாண்டி போன வாரம் சேகர் பாபுவுடைய மகன்கள் அலுவலகங்கள் அவங்க 2 கம்பெனி நடத்துறாங்க.
அதுல அவருடைய பார்ட்னருடைய அலுவலகங்கள், வீடுகள் ரெய்டு பண்ணப்பட்டது. அந்த பார்ட்னர் யாருன்னு சொன்னால் தமிழ்நாடு முழுக்க டிவிக்கு 233 தொகுதியில போட்டியிட்டது. ஆனா ஒரு பெரிய பிரச்சனையே இந்த துறைமுகம் தொகுதியில தான் நடந்திருக்கு. இல்ல சினோரா அசோக் நான் இறந்துருவேன்னு எனக்கு தெரியும். என் உயிருக்கு அச்சுறுத்தல் மிக பெரியல இருக்கு. ஆனா நான் என் குடும்பம் என்ன இது பண்ணாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்றத ஒரு உருக்கமான ஒரு பதிவோட பேசியிருக்காரு. இது எப்படி பாக்குறது சார்? இல்ல, அவருடைய பேச்சு கொஞ்சம் மிகைப்படுத்தினதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே பாதுகாப்பு இல்ல. திரு விசிக தலைவர் அவங்க என்ன சொன்னாங்க, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குக்கு பாதுகாப்பு இல்லைன்னாங்க. சோ திமுக ஆட்சியில் வட சென்னையில் சேகர் பாபு இருந்தா பொற்கொடிக்கு ஆபத்துன்னு விசிக சொன்னார். கடைசியில அவரையே கூப்பிட்டு அவங்க அந்த பொற்கொடிக்கு ஏத்தாப்புலயே பிரச்சாரம் பண்ண வச்சாங்க. கமலஹாசனை கூட பக்கத்துல இருக்கிற ஆர்கே நகர் வரைக்கும் போயிட்டு இதுக்கு அனுப்பல. சோ திமுக கிட்டத்தட்ட மிக பலத்த சிக்கல்ல இருக்கு. திமுகவோட பிரதான எதிரி அரசியல் நம்ம எடுத்துட்டா அதிமுக தான். ஏன்னா சமமான பலத்தோடு தான் இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் எதிர்ப்பதை விட்டுட்டு டிவிக்கே போய் எதிர்க்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம எப்படி இந்த புரிதலை எடுத்துருது சார்? இல்ல, இதுல 2-3 காரணம் இருக்கு. டிவிக்கே யார் ஓட்ட வாங்குறாங்க? இப்ப டிவிக்கே எவ்வளவு ஓட்டுவாங்கன்னு தெரியாது. கேப்டன் அவர்கள் 2006 முதல் முறை நின்ற பொழுது 8% வாங்கினார். சோ இவர் நம்ம அதுக்கு அடுத்தது பார்த்தால் மற்றபடி வேற யாரும் தமிழகத்துல சரத்குமாரோ பாக்யராஜோ டி ராஜேந்தர்லாம் அரசியல்ல சோபிக்கல. சிவாஜி அவர்கள் 1989 தேர்தல்ல ஜானகி அணியோட போட்டியிட்டோம், அவர் கூட ஜெயிக்க முடியல. சோ விஜய் எந்த இடத்துல இருப்பார்னு தெரியல. பட் விஜய் எங்க போனாலும் அவர் ஒரு சின்ன முச்சந்தி முனையை தேடி வாங்கிட்டு அதுல பெரிய கூட்டத்தை கட்டுறாரு. பட் அவருடைய கூட்டங்கள் 4900 பேருக்குன்னு பர்மிஷன் வாங்கிட்டு கூட்டமா காட்டுறாங்க. ஒரு இருக்கிறதுலயே சிறிய துறைமுகத்திலேயே 1,76,000 ஓட்டு இருக்கு. அப்ப 1,76,000 பேர் சேர்ந்துனா மாதிரி அவர் 2 கூட்டம் தான் போட்டார்னு நினைக்கிறேன். விக்கிரவாண்டியில 1, மதுரையில 1, மீதி எல்லாமே 5000, 20,000. ஆனால் அவங்களுக்கு விழுகிற 10 ஓட்டு தாவேக்காக்கு விழுகுதுன்னு சொன்னா அதுல 3 ஓட்டு உங்களுக்கு இது நாம் தமிழருக்கோ அல்லது விசிகாவுக்கோ விழுகிற ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. சரியா? மீதமுள்ள 7 ஓட்டுக்கள், இந்த 7ல 3 ஓட்டு அதிமுக, 4 ஓட்டு திமுகங்கிறது என்னோட பார்வை. இது உடனே நீங்க பாஜக அதிமுக ஆதரவாளர்னு எனக்கு குத்துனீங்கன்னா விஜய்க்கு யார் யார் ஆதரிக்கிறாங்க? இப்போ புதிய வாக்காளர்கள், சிறுபான்மையினர், பெண்கள். இந்த பெண்களுக்கு நாங்க பஸ் பாஸ் கொடுத்திருக்கிறோம், நாங்க 1000 ரூபாய் கொடுத்திருக்கோம்னு பெண்கள் ஓட்டை குறிவைத்து வேலை செய்வது திமுக தான். கிட்டத்தட்ட 1,30,000 பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அப்ப அவங்க 2 மடங்கு, அதாவது ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டுன்னு வச்சுக்கிட்டாலே 2,60,00,000 வரணும். திமுக வாங்கின ஓட்டு 2,06,00,000 தான் போன எலெக்ஷன்ல. அதனால சோ பெண்கள் ஓட்டுல பெரும் பங்கு இது வருது. அடுத்தது சிறுபான்மையினர் என்னைக்குமே திமுக இருக்கிற இடத்து பாஜக இருக்கிற இடத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க. சோ அது அதிமுக கூட்டணிக்கு வராது. இது 2மே முழுக்க திமுக ஓட்டுகள். அதுவும் சென்னையில மிகப்பெரிய அளவுல ஒரு 6-8 சீட்ல 25% தாண்டி வருவதாக சொல்லப்படுகிறது. பெரம்பூர்ல திரு விஜய் அவர்கள் ஜெயிக்க கூடும் சொல்றாங்க. திருச்சியிலையும் நல்ல டிராக்ஷன் இருந்தது. ஆனால் திருச்சியில சர்ச்சை மிரட்டி திமுக அங்க போகாம ஜெயிக்க விடாம பார்க்கணும்னு ரொம்ப ட்ரை பண்றாங்க. சோ திருச்சி அதே போல இதுல ஆர்கே நகர்ல இவர் நல்ல ஃபைட் கொடுக்கிறாரு. எக்மோர்ல திரு ராஜ்மோகன் ஃபைட் கொடுக்கிறாரு. இதுல மதுரவாயில ஹேமந்த் நல்ல ஃபைட் கொடுத்திருக்காரு. இதுல நீங்க டி நகர்ல புஷி ஆனந்த் பயங்கரமா செலவு பண்றாரு. பட் அது ஹெல்ப் பண்ணுமான்னு தெரியல. ஏன்னா அங்க சத்யா நல்ல பலமா இருக்காரு. பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1000 விளக்குல ஜேசிபி பிரபாகரன் நல்ல ஃபைட் கொடுக்கிறாரு. இங்க வேளச்சேரியில ராகுமார் நல்ல ஃபைட் கொடுக்கிறாரு. இந்த ஒரு 7-8 பேர் தான் நல்ல ஃபைட் கொடுக்குறாங்க. இதுல நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன தொகுதி, அவர் தொகுதிக்குள்ளேயே சுத்திட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு பக்கம் சட்ட சிக்கல் இருக்கு, ஒரு பக்கம் மகன்கள் வீடு, இதெல்லாம் போன உடனே எளிதாக எதிர்கட்சியை மிரட்டி வாங்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா போன எலெக்ஷன்ல தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டு யாரு ஜெயிச்சாங்கன்னு சொன்னா அது ஆத்தூர் தொகுதியில பெரியசாமி. அவர் என்ன பண்ணுவார்னா எதிர்கட்சி வேட்பாளரை விலைக்கு வாங்கிடுவார். சோ அது இந்த முறை அங்க தமாக கொடுத்த உடனே தமாகவோட என்னுடைய நண்பர் கேட்டப்போ இந்த விடியல் சேகர் எவ்வளவு காசு கொடுத்தாலும் உங்களுக்கு போமாட்டான், அது வரைக்கும் நான் உறுதி தரேன்னாரு. இப்ப நேற்றைக்கு
திமுக வச்சு வந்த ஒரு சொம்பு சொல்லி இருக்காரு, பெரியசாமி இந்த தடவை 20,000 ஓட்டு 30,000 ஓட்டுல தான் ஜெயிப்பார். போன தடவை 1,30,000 எங்க இருக்கு, இப்ப 20,000 30,000 குறையுது. அவருடைய மகனா பழனியில போன தடவை எளிதாக ஜெயிச்சவரை இப்ப கொண்டு வந்து திண்டுக்கல்ல போட்டு திண்டுக்கல் சீனிவாசன் கிட்ட தோக்க வைக்கிறாங்க. சோ திமுக தெளிவாக இந்த முறை மக்களுக்கு பணநாயகத்தால ஜெயிக்கணும்னு வச்சிருக்காங்க. மயிலாப்பூர்ல கேண்டிடேட்டுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் 70 லட்சம்னு இந்து பேப்பரும், தமிழ் இந்துல 1,30,00,000 பிடிச்சாங்கன்னு வருது. நம்ம சேப்பாக்கம் சேகுவாராவுடைய தொகுதியில ஒருத்தர் திமுக ஆதரவாளர் வீட்டுல 2,50 கோடி பிடிச்சதாக 10 நாள் முன்னாடியே செய்தி வந்தது. இதுல திருவண்ணாமலையில ஒரு குவாரி ஓனர் வீட்டுல 2.57 கோடி. சார் 2 லட்சம் ஓட்டு மாறினா 43 தொகுதி அதிமுக ஜெயிக்க முடியும். 75 43 118 சீட் எடுத்தா அதிமுக ஜெயிச்சிடும். சோ இந்த முறை ரொம்ப டைட்டா இருக்கு. அதுவும் அதிகாலையில இருந்து மிக வேகம். இன்னும் சாயந்தரம் ஒரு நியூஸ் வந்துச்சு,